ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 202. இந்த பகுதியில் 209வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 22வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 22. அம்ருத்யு சார்வத்ருக் சிம்ஹஸ் சந்தாதா சந்திமாம் ஸ்திரக அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. 209வது திருநாமம். ஓம் விஸ்ருதாத்மனே நமக. இதன் பொருள் எங்கும் புகழ் ஒலிக்கும்படி விளங்குபவர் என்பதாகும். எம்பெருமான் சிம்மாசலம் என்னும் ஊரில் எப்படி காட்சியளிக்கிறார் தெரியுமா? அங்கே திருமால் வராக நரசிம்மராக காட்சியளிக்கிறார். அதாவது பன்றி முகத்தோடும் மனித உடலோடும் சிங்கத்தின் வாளோடும் காட்சியளிக்கிறார். இதை வராக நரசிம்மர் என்று சொல்கிறோம். ஆமாம், இந்த சிம்மாசலம் எங்கே இருக்கிறது? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ளது இந்த திருத்தலம். இங்கே இந்த பெருமாளின் திருமேனி வருடம் முழுவதும் சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்கும். வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சந்தன காப்பு இல்லாமல் தரிசிக்கலாம். அந்த நாள் அக்ஷய திருதியை அன்று அவரை நாம் சந்தன காப்பு இல்லாமல் தரிசிக்கலாம். அது சரி, எம்பெருமான் எதற்காக வராக நரசிம்மராக வடிவெடுத்தார்? அது ஏன் என்று பார்க்கலாமா? பிரம்மாவின் மானசீக புத்திரர்கள் நமக்கு தெரியும் அல்லவா, முன்பே பார்த்திருக்கிறோம். அதாவது சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர். இந்த 4 முனிவர்களும் திருமாலை தரிசிப்பதற்காக வைகுண்டத்திற்கு சென்றார்கள். ஆனால் அங்கிருந்த காவலாளிகளான ஜெயனும் விஜயனும் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. அப்போது என்ன ஆயிற்று தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், அந்த முனிவர்கள், பக்தர்கள் பகவானை தரிசிக்க செல்லும் போது அவர்களை தடுக்கும் உரிமை யாருக்குமே இல்லை. அப்படி இருக்க நீங்கள் எங்களை ஏன் தடுத்தீர்கள்? எங்களை தடுத்த நீங்கள் வைகுண்டத்தில் இருக்க தகுதியற்றவர்கள். நீங்கள் இருவரும் பூமியில் அசுரர்களாக பிறப்பீர்களாக என்று சாபமிட்டு விட்டார்கள் அந்த முனிவர்கள். அந்த சாபத்தின் விளைவுதான் இந்த அசுரர்கள். அதாவது கூட அவர்கள் அசுரர்களாக பிறக்கப் போகிறார்கள் என்றாலும் ஒரு பிறவி அல்ல, 3 பிறவிகள் எடுத்தார்கள் அசுரர்களாகவே. ஆமாம், இரண்யகசிபு, இரண்யரட்சகன் என்று ஒரு பிறவி, அடுத்து ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் அடுத்த பிறவி, கடைசியாக சிசுபாலனாகவும் தந்தவக்திரனாகவும் பிறவி எடுத்தார்கள். இப்படி 3 முறை பூமியில் பிறந்தார்கள் அந்த ஜெய விஜயர்கள். இப்படி முதல் பிறவியாக வந்தார்கள் அல்லவா இரண்யகசிபு இரண்யாட்சகனாக. அந்த சமயம் திருமால் மேல் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்ட சுமுகன் என்பவனை வைகுண்டத்தின் வாயில் காப்பாளனாக நியமித்தார் பெருமாள். அதாவது அந்த ஜெய விஜயர்களுக்கு பதிலாக சுமுகன் என்பவரை நியமித்தார். இங்கே இந்த அசுரன் என்ன செய்தான்? இரண்யாட்சன் பூமி தேவியை பிரளயக்கடலில் மறைத்து வைத்தான். அதனால் அவனிடமிருந்து பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று திருமாலிடம் பிரார்த்திப்பதற்காக தேவர்கள் வைகுண்டம் சென்றார்கள். இங்கேயும் என்ன நடந்தது? அசுரர்களுடன் போர் புரிய சொல்லி தேவர்கள் திருமாலை தொந்தரவு செய்வதை பக்தனாகிய சுமுகன் விரும்பவில்லை. அதனால் தேவர்களை வைகுண்டத்துக்குள் அனுமதிக்க மறுத்தான். ஏற்கனவே இந்த காரணத்திற்காக தான் ஜெய விஜயர்கள் பூமியில் அசுரர்களாக பிறந்திருக்கிறார்கள். இப்போது இந்த சுமுகனும் இப்படி செய்யவே பிரம்மா கோபம் கொண்டு, ஜெய விஜயர்கள் பூமியில் பிறந்தது போல் நீயும் பூமியில் பிறக்க வேண்டும் என்று சபித்து விட்டார். அந்த சுமுகனின் தடையையும் மீறி
உள்ளேயும் சென்று விட்டார் பிரம்மா. அப்போது உள்ளே இருந்த திருமால் பிரம்மாவிடம், பிரம்மதேவரே, ஜெய விஜயர்களைப் போல ஆணவத்தால் சுமுகன் உங்களை தடுக்கவில்லை. என் மீது உள்ள பக்தியால் தான் தடுத்தான். நீங்கள் என்னை அடிக்கடி தொந்தரவு செய்வதை விரும்பாமல் தான் அவ்வாறு செய்தானே ஒழிய தவறான நோக்கம் எதுவும் அவனுக்கு இல்லை என்று விளக்கினார். அப்போது பிரம்மா, அடடா, இதை அறியாமல் அவசரப்பட்டு சுமுகனை சபித்து விட்டேனே, என்ன செய்வது என்றார் பிரம்மா. சரி, பரவாயில்லை, விடுங்கள். ஜெயன் இப்போது பூமியில் இரண்யகசிபுவாக பிறந்துள்ளான். அவனது மகனாகவே இந்த சுமுகன் பூமியில் பிறக்கட்டும். தந்தைக்கு நேர்மாறான தனையனாக உலகமே கொண்டாடும் மகாபக்தனாக அவன் விளங்குவான். நீங்கள் பூமியில் பிறக்க வேண்டும் என்று தானே சபித்தீர்கள்? அசுரனாக வேண்டும் என்று சொல்லவில்லை தானே? அதனால் எனது பக்தனாகவே அவன் அங்கே பிறப்பான். அவனுடைய புகழ் உலகில் என்றும் நிலைத்திருக்க இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்று சொன்னார் திருமால். மேலும் தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி வராக அவதாரம் செய்து இரண்யாட்சனை வதைத்து பூமியை மீட்டார் திருமால். புரிந்திருக்குமே இப்போது பிரகலாதன் யார் என்று? ஆமாம், அந்த சுமுகன் என்ற வாயில் காப்பாளனை பூமியில் இரண்யகசிபுவின் மகனாக பிரகலாதனாக தோன்றினான். திருமால் கூறியபடியே இன்றும் பக்த பிரகலாதன் என்று உலகமே புகழும்படியாக நீடித்த புகழுடன் திகழ்கிறான். ஆனால் அவன் திருமால் பக்தனாக இருப்பதை விரும்பாத இரண்யன் திருமாலை வணங்கக்கூடாது என்று பலவாறு சொல்லி அவனை துன்புறுத்தினான். எவ்வளவு சொல்லியும் பிரகலாதன் கேட்காததால் அவனை அழிக்க நினைத்தான். ஆனால் இரண்யன் உண்டாக்கிய அனைத்து இன்னல்களிலிருந்தும் பிரகலாதனை காத்து இறுதியில் தூணை பிளந்து நரசிம்மராக தோன்றி இரண்யனை வதைத்தார் திருமால். அப்போது பிரகலாதன் நரசிம்மமூர்த்தியிடம், சுவாமி, இப்போது சிங்க வடிவில் உங்களை தரிசித்தேன். முன்பு வராக அவதாரத்தில் பன்றி வடிவில் நீங்கள் தோன்றினீர்களே, அந்த வராக திருக்கோலத்தை தரிசிக்கும் பாக்கியம் அப்போது எனக்கு கிடைக்கவில்லையே, இப்போது அடி எனக்கு கிட்டுமா என்று வேண்டினான். அப்படி பிரகலாதனுக்கு அருள் புரிவதற்காகத்தான் ஆந்திர மாநிலம் சிம்மாசலத்தில் பன்றி, மனிதன், சிங்கம் மூன்றும் கலந்த வடிவத்தோடு வராக நரசிம்மராக திருமால் காட்சியளித்தார். திருமாலின் இந்த விசேஷ தோற்றத்தை பார்த்த பிரம்மா, திருமாலே, வைகுண்டத்திலிருந்து உனது பக்தன் சுமுகனின் புகழ் உலகமெல்லாம் பரவ அவனை பிரகலாதனாக அவதரிக்க செய்தீர்கள். ஆனால் அந்த பிரகலாதனோ எப்போதும் உங்கள் புகழை பாடி உமது புகழ் உலகெங்கும் ஒலிக்கும்படி செய்து விட்டானே. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 80 அடி பாய்கிறதே என்று கூறி வியந்தாராம். இந்த 209வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் அந்த நரசிம்மரின் அருளால் உலகமே போற்றி புகழும்படி சீரோடும் சிறப்போடும் வாழ்வோம். அடுத்தது 210வது திருநாமம். ஓம் சுராரிக்னே நமக. இந்த நாமத்தில் பிரகலாதனுக்கும் முனிவர்களுக்கும் நடந்த போர் பற்றி பார்க்கலாம். இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.